மீன் குழம்பு பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தான். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்து, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு. நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு எப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். ஸோ இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் அண்ட் கொஞ்சம் ஒரு தக்காளியை வந்துட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கொஞ்சோண்டு ஆனியன்ஸு, குட்டி குட்டி சின்ன ஆனியன்ஸ் வந்து கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 4 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ வெந்தயம் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இந்த டைமில் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். இதுவுமே நல்லா வதங்கிட்டோம். ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு கோகோனட் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த டைம் கோகோனட் ஆட் பண்ணல. ஸோ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளி கரைசலும் ஊற்றிக்கலாம். புளியெலாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். தக்காளி புளியெலாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த புளிப்பு வந்தால் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ நிறையா குவான்டிட்டி புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, புளி ஆட் பண்ண போகிறேன். மசாலாவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டேன். ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ புளி தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மாங்காய் போடலாம். மாங்காய் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் போட்டிருக்கேன். மீன் போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுலேயே அந்த சூட்லேயே மீன் வந்துடும். அவ்வளோதான். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.